திருப்பதியில் கட்டி புரண்டு சண்டை போட்ட பெண் பக்தர்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சரவணன் வழங்கிட நாம் கேட்போம். சரவணன், வணக்கம். என்ன காரணத்திற்காக இந்த பெண்கள் இவ்வாறான தகராறில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? என்ன நிலவரம்? திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு நாள்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகிறது சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதில் 5 முதல் 7,000 பேர் சிபாரிசு கடிதம் VIP என தரிசனம் செய்து வருகின்றனர். இதில் 25,000 பேர் முன்பதிவு செய்து கொண்டு 300 ரூபாய் தரிசனத்தில் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இது தவிர இலவச டோக்கன்கள் பெற்ற பக்தர்கள் 15,000 பேர் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இவை அனைத்தும் இல்லாத நேரடியாக வரும் பக்தர்களுக்கு நீண்ட வரிசையில் காத்திருந்து நாராயணகிரி காத்திருப்பு அறைகளில் காத்திருக்க வைத்து அவர்களை அவ்வப்பொழுது தரிசனம் செய்து வைக்கின்றனர் திருமலை திருப்பதி தேவஸ்தானம். அந்த காத்திருப்பு பகுதியில் மண்டபங்கள் அமைத்து வைக்க அந்த மண்டபங்களில் இரு பெண்களுக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அந்த வாக்குவாதம் சிறிது நேரத்தில் முற்றி போய் ஒருவர் கட்டி புரண்டு தலைமுடி சண்டையாக மாறியது. எதனால் இந்த சண்டை மாறியது என்று தெரியவில்லை. இருந்த போதிலும் அங்கு இருந்த பக்தர்கள் அவர்களை சமாதானப்படுத்த முயன்றும் ஆனால் முடியாத நிலையில் உறவினர்கள் ஒரு வழியாக அவர்களை சமாதானம் செய்து அவர்களை தரிசனத்திற்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் அந்த பகுதியில் அதாவது அந்த மண்டபத்தில் இருந்த சில பக்தர்கள் அதிருப்தி அடைந்தனர். அதாவது கோவிலுக்கு வரும் பக்தர்கள் ஒருவரோடு அமைதியாகவும் சமாதானமாகவும் செல்ல வேண்டிய நிலையில் இந்த ஒருவர் வாக்குவாதம் ஏற்பட்டு தலைமுடி சண்டை ஏற்பட்டது. அந்த பரபரப்பை ஏற்படுத்தியது. இதற்கெல்லாம் காரணம் அந்த மண்டபத்தில் இருந்து சரியான காவலர்கள் பாதுகாக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. தகவல்களுக்கு நன்றி சரவணன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் திருவாய் மலர்வாய் திங்கள்தோறும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.